தொட்டால் சினிங்கி செடி. நாம் சொல்லிகிட்டு இருப்போம், இவன் ஏன் தொட்டதுக்கெல்லாம் சினிங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். தொட்டால் சினிங்கி பார்த்தால் உந்தன் வெட்கம் ஞாபகமே அப்படிங்கிற அந்த திரைப்பட பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. தொட்டால் சினிங்கி அந்த செடியை பார்த்துருக்கலாம் நீங்கள் எல்லோரும். தொட்ட உடனே அந்த இலை வந்து சுருங்கிரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது, அந்த மாதிரி எந்த இலையுமே வந்து தொட்டால் அப்படி சுருங்கிறது இல்லை. ஆனால் அந்த தொட்டாசினிங்கி மட்டும் சுருங்கும். அதனால தான் இதுக்கு வந்து சங்ககால பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கை அப்படின்னு அதுக்கு பேர். அதுமாதிரி இங்கு இங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொட்டால் சினுங்குவதனால் இதற்கு இந்த பெயரை வந்து சங்க இலக்கியத்தில் தமிழர்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதாவது அதை தொட்டிங்கன்னா இலைகள் எல்லாம் அப்படி குவித்து வணங்குவதை போல இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ஆழ்வணங்கி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டாச்சினிங்கி செடி அதிகமாக நாம் வந்து பார்க்க முடியும். அதுக்கு வந்து தொட்டாவாடி அப்படின்னு கேரளாவில் பெயர். இந்த தாவரம் வந்து ஒரு வசியத்தன்மை உடையது, ஒரு மாயத்தன்மை உடையது, ஒரு மந்திரத்தன்மை உடையது. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அரிய வகையான ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம் இதை. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது தொட்டால் அது வந்து சுருங்குகிறது. அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் புளிய மரமாக இருக்கட்டும், தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கட்டும், மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இலைகள் வந்து சுருங்கித்தான் இருக்கும். அதிகாலையில் அது விரியும். அது ஒரு நாளைக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இந்த தொட்டாச்சினிங்கி செடி அப்படி கிடையாது. எப்போ தொட்டாலும் அது சுருங்கும். மீண்டும் அது விரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொட்டாலும் அது வந்து சுருங்கக்கூடிய தன்மை உடையது இந்த தொட்டால் சினிங்கி. தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் இனிமேல் நம்ம சைவம் முழு சைவம்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு உயிருள்ள ஒரு பொருளாக தாவரம் இன்றைக்கி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த நேரடி உதாரணம் அப்படின்னா இந்த தொட்டாச்சினிங்கி செடியை நம்ம சொல்லலாம். அதில் அதனுடைய செல்கள் இருக்கு இல்லையா, எல்லா தாவரமும் செல்களால் ஆனது, மனித உடல் முதற்கொண்டு. அந்த தாவர செல்கள், தொட்டாச்சினிங்கி தாவரத்தினுடைய அந்த தாவர செல்களில் ஒரு விதமான அமிலத்தன்மை இருக்கிறது. அந்த அமிலத்தன்மை நீங்குகிற போது அது தளர்ந்து அது குவிகிற நிலைமைக்கு அது வந்து வருது. தொட்டால் சினிங்கியை யாராவது தொட்டாங்கன்னா அதனுடைய காம்பு பகுதி, தண்டு பகுதியிலிருந்து ஒரு விதமான அமிலமானது சுரக்கிறது. அந்த அமிலம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு இலையிலையுமே மேல் பகுதி கீழ்ப்பகுதி என்று இருக்கிறது. அதற்குள்ள ஒரு சிறு திரவம் இருக்கிறது. அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த திரவத்தை இங்கு சுரக்கக்கூடிய அமிலமானது வெளியேற்றி விடுகிறது. அதனால் கீழ்ப்பகுதி வந்து தளர்ந்த நிலைக்கு வந்துடுது, மேல் பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கிறது. அந்த எடையின் காரணமாக அந்த இலை என்ன செய்யுதுன்னா அப்படியே குவிந்த நிலையில் சுருங்கி அது ஒடுங்குகிறது. அப்படிங்கிறது தான் தொட்டால் சினிங்கி செடியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் தன்மை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய வசியத்தன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது, மாந்திரிகம் தந்திரிகத்துக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து நடப்பியலில் நம்ம பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அரிய வகையான தாவரம் தொட்டால் சினிங்கி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.